வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்லேருந்து ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸை எப்படி டிடெக்ட் பண்ணுறது, ஸோ அதாவது டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டோலன்ஸ் ரியேஜென்ட். இந்த டோலன்ஸ் ரியேஜென்ட் அப்படிங்கிறது என்னதுன்னா, ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு அமோனியக்கல் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் தான் நம்ம வந்து டோலன்ஸ் ரியேஜென்ட் சொல்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த டோலன்ஸ் ரியேஜென்ட் வந்து ஆல்டிஹைடு கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, சில்வர் வந்து டெபாசிட் ஆகும். அதனால் இதை சில்வர் மிரர் டெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆல்டிஹைடு குரூப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது கூட டோலன்ஸ் ரியேஜென்ட் 2AgNH3 twice +3OH-. அப்போது என்ன நடக்கும்னா, இதுதான் டோலன்ஸ் ரியேஜென்ட். இதில் வந்து இந்த டோலன்ஸ் ரியேஜென்ட் கூட நம்ம வந்து சில்வர் நைட்ரேட், அதுக்கப்புறமா சோடியம் ஹைட்ராக்சைடை ஆட் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு பிரிசிபிடேட் கூட நம்ம வந்து அமோனியம் சொல்யூஷனை வந்து ஆட் பண்ணும்போது கிடைக்கிறது தான் இந்த டோலன்ஸ் ரியேஜென்ட். இப்போ என்ன நடக்கும்னா, இந்த CH2 குரூப் இருக்குது இல்லையா, இது வந்து கார்பாக்சிலேட் அயானாக மாறிடும். RCO- மாறின பிறகு நமக்கு என்ன கிடைக்கும்னா 2Ag, அதாவது CH2 குரூப் வந்து CO- ஆக்சிடைஸ் ஆகுது. இங்கே வந்து Ag ப்ளஸ் வந்து Agயாக ரிடக்ஷன் நடக்குது, ப்ளஸ் 2H2O ப்ளஸ் 4NH3. ஸோ இந்த டோலன்ஸ் ரியேஜென்ட்க்கு ஒன்லி ஆல்டிஹைடு தான் ஆன்சர் கொடுக்கும். பட் இந்த சில்வர் மிரர் வந்து டெபாசிட் ஆகும். ஸோ கீட்டோனும் ஆல்டிஹைடும் ரெண்டுக்குமே C+O குரூப் தான் இருக்கும் இல்லையா. ஸோ இதில் வந்து ஆல்டிஹைடு மட்டும்தான் ஆன்சர் கொடுக்கும். அதை வச்சு நம்ம ஆல்டிஹைடாக கீட்டோன்ஸா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சலாம். ஸோ இது டோலன்ஸ் ரியேஜென்ட். அடுத்து என்ன டெஸ்ட்டுனா, ஃபெல்லிங் டெஸ்ட். இதில் இந்த ஃபெல்லிங் டெஸ்ட்டில் நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபெல்லிங் சொல்யூஷன் A அண்ட் ஃபெல்லிங் சொல்யூஷன் B அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ இதில் A வந்து என்னதுன்னா 7% காப்பர் சல்பேட் ப்ளூ கலரில் இருக்கிற சொல்யூஷன். அடுத்தது B அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அல்கலைன் சோடியம் பொட்டாசியம் டார்ட்ரேட். இதில் வந்து 25% KOH இருக்கும். அதுக்கப்புறம் மீதி வந்து அந்த சோடியம் பொட்டாசியம் டார்ட்ரேட் வந்து இருக்கும். ஓகே, ஸோ 35% சோடியம் பொட்டாசியம் டார்ட்ரேட் வந்து இருக்கும். ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, RCHO ஆல்டிஹைடு குரூப்பு. ஸோ இதில் இருக்கிற Cu2+ வந்து ப்ளஸ் 5OH- நமக்கு என்ன கிடைக்கும், இதே மாதிரி தான் CHO குரூப் வந்து கார்பாக்சிலேட் அயனாக ஆக்சிடைஸ் ஆயிரும், ப்ளஸ் Cu2O ப்ளஸ் 3H2O. அதாவது இந்த இது இருக்குது இல்லையா, இது வந்து ரெட் கலர் ப்ரௌன் ப்ரிசிபிடேட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து இந்த ரியாக்ஷன்ஸ்க்கான டெஸ்ட்டு வந்து இதான். ரெட் கலர் ப்ரிசிபிடேட் ஃபார்ம் ஆச்சுன்னா அதில் வந்து என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஆல்டிஹைட் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதில் ஒன்று பாருங்கள், இது கீட்டோனுக்கும் ஆன்சர் பண்ணாது, அதே நேரத்தில் அரோமேட்டிக் ஆல்டிஹைடுக்கும் இந்த ஃபெல்லிங் டெஸ்ட்டு ஆன்சர் பண்ணாது. ஸோ அதை வச்சு இப்போ நம்மளுக்கு ஆல்டிஹைடிலே அரோமேட்டிக் ஆல்டிஹைடா இல்லாட்டி அலிஃபாட்டிக் ஆல்டிஹைடா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த ஃபெல்லிங் டெஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஒன்று. ரியாக்ஷன்ஸ் ஹாலோஃபார்ம் டெஸ்ட். இந்த ஹாலோஃபார்ம் டெஸ்ட் வந்து எப்போனா, இப்போ CO குரூப் இருக்கு இல்லையா, அந்த CO குரூப்பு கூட எப்போல்லாம் ஒரு மீத்தேல் குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கும், இதை வந்து மீத்தேல் கீட்டோன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மீத்தேல் கீட்டோன் வந்து என்ன நடக்கும்னா, இந்த CO குரூப் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட், சோடியம் சல்ஃபர் கார்பாக்சிலிக் ஆசிட்டாக மாறிடும். அடுத்து இந்த CH3 குரூப் இருக்குது இல்லையா, அந்த CH3 குரூப் வந்து ஹாலோஃபார்ம் வந்து ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம RCOCH3 இதில் பாருங்கள், C கூட டபுள் பாண்டோடு கூட ஒரு CH3 குரூப் வந்து இருக்குது. ஸோ அது NaOX, சோடியம் ஹைப்போஹாலைட். இப்போ என்ன நடக்கும், இந்த CO குரூப் வந்து RC+O இந்த இருக்கு இல்லையா, ONA மாறிடும், சோடியம் சால்ட்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். இந்த CH3 இருக்கு இல்லையா, இது ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன்ஸ்க்கு அண்டர்கோ ஆகி நமக்கு கிடைக்கிறது வந்து CHX3. இதில் எக்ஸுங்கிறது நமக்கு குளோரின் இல்லாட்டி புரோமின். இப்போ குளோரின்கிறதுனா குளோரோஃபார்ம், புரோமின் இருந்ததுன்னா ஃப்ளோரோஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குளோரின் இப்போ நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு வந்து இந்த இடத்துல குளோரோஃபார்ம் கிடைக்கும். ஓகே, ஸோ இதை வச்சு நமக்கு வந்து என்ன கிடைச்சுன்னா, அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகும், எல்லோ கலர் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அதை வச்சு நமக்கு வந்து C+O கூட மீத்தேல் கீட்டோன்னு கிடைக்குதா அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் டிடக்ஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.